2026 சட்டமன்ற தேர்தல்ல திருவாரூர் மாவட்டத்துல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்றத பத்தி நாம ஒரு ஜோதிட ரீதியாக பிரசன்ன அடிப்படையில ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டி டிஎம்கே வேட்பாளர் மாரிமுத்து அவர் வந்து ரிஷபராசி. அவர் தான் இங்கே ஜெயிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நாம் பார்க்குறோம். அவரை எதிர்த்து பாலதண்டாயுதபாணி ஏடிஎம்கே, தாவேக்கா சார்பாக பாண்டியன், நாம் தமிழர் சார்பாக வினோதினி, இவங்க எல்லாரையும் விட மாரிமுத்து சிபிஐ கட்சியிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பார். அடுத்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் டிஆர்பி ராஜா மகர ராசி, அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். பெரிய அளவில் ஓட்டு வாங்கி ஜெயிப்பார் அப்படின்னு பார்க்கப்படுது. அவருக்கு இணையாகவே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் காமராஜ்னு ஒருத்தர் நிறுத்தியிருக்காங்க. அவர் 2வது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டி ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். இருந்தாலும் டிஆர்பி ராஜாவுக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னு நாம் கணிக்கிறோம். அடுத்து திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பூண்டி கலைவாணன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இறங்கியிருக்காரு. அவர் வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து இப்போ சனியுடைய சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் இவர் தான் இந்த தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்றது வந்து நம்ம பிரசன்னத்தின் மூலமாக பார்த்து எடுக்கிறோம். ஏடிஎம்கேவில் வந்து பிஜேபி சார்பாக கோவிந்த் சந்துரு அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அப்புறம் டிவிகே சார்பாக வீரமணின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக அஸ்வினின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. யார் நின்னாலும் டிஎம்கே சார்பாக பூண்டி கலைவாணன் தான் ஜெயிப்பார் அப்படின்றது பார்க்கப்படுது. அடுத்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் எஸ்டிபிஐ சார்பாக முபாரக் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக காமராஜன் நிற்கிறாரு. அவர் கடகராசி. அவ்வளோ கடகராசிக்கு இந்த முறை வந்து சூப்பரான டைம். ஏன்னா குரு பயிற்சி அடுத்து அங்கே தான் நடக்க போகுது, ஜூன் மாதம் 2ஆம் தேதி. எப்படி பார்த்தாலும் காமராஜ் வந்து கடகராசி, அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நாம் பார்க்குறோம். இது போன்ற புது முயற்சிகளுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். அடுத்தடுத்து இந்த மாதிரியான தொடர் ஆய்வுகள் செஞ்சு இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவதற்கு உதவியாக இருக்கும். ஆதரவு கொடுங்க.